ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது டேட்ஸ் ஹனி. அதாவது ஒரு வயசுக்கு மேலே தானங்க நம்ம குழந்தைக்கெல்லாம் ஹனி கொடுக்க முடியும். அதனால் 6 மாதத்துலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்காக டேட்ஸ் வச்சு நம்ம ஹனி மாதிரி சிரப் செஞ்சு வச்சுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம தோசை, இட்லி, ஈவன் சாப்பாட்டுக்கு கூட நம்ம இதை சேர்த்து நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாமல் நம்ம செஞ்சு வைக்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் 2 கப்புக்கு சீடு எடுத்த டேட்ஸ் போட்டுடலாம். இதில் 2.5 கப்புக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம 10 to 15 மினிட்ஸ் இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு காய வைக்கணும். ரொம்ப லோவில், அதாவது சிம்மில் வச்சுட்டு இதை கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்லா இதாக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். இது நம்ம ஸ்ட்ரெயினரில் போட்டும் இந்த மாதிரி வடிகட்டலாம். இல்லைன்னா நம்ம க்ளீனான கிளாத்தில் போட்டுட்டு நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு நல்லா ஈஸியாக ஜூஸ் கிடைச்சிடும். இப்போ இந்த ஜூஸ் கலெக்ட் பண்ணினதை நம்ம அகைன் ஸ்டவ்வில் வச்சு அதே மாதிரி லோ ஹீட்டில் 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு கொதிக்க விடணும். இப்போ இந்த ஆறினதும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ளீனான ஜாரில் இல்லை பாட்டிலில் நம்ம ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நம்ம குழந்தைங்களுக்கு தோசை, இட்லி, இல்லைன்னா கேரட் கீர், பீட்ரூட் ஜூஸ் அந்த மாதிரிலாம் போடும்போது இதை கலந்து நம்ம கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு இப்போ நான் பிழிஞ்சும் போது அந்த டேட்ஸ் ரொம்ப கெட்டியாக ஸ்ட்ரெயினரில் எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அதை அன்றைக்கி ஈவினிங்க்கு பாலில் அண்ட் அடுத்த நாள் காலையில் நாங்கள் பால் குடிக்கும்போது போட்டுட்டோம்.